guys, welcome back to our channel. நேத்திக்கு பார்வன் கம்ருதனுக்கு ரெட் கார்டு கொடுத்து பிபி ஹவுஸ் வந்து வெளியே சென்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? அதை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பெரிய ஒரு செலிப்ரேஷனாகவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றினா என்னோட தாட்ஸை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம தயவு செஞ்சு யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதை என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா நான் வந்துட்டு அதை திருத்திக்கிறேன். மெயினாக இதை செலிப்ரேட் பண்ண இன்ஃப்ளூயன்சஸ்க்காக தான் நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறீங்களே, இதனால் நீங்கள் யார் அப்படின்றது தான் தெரிய வருது. பிகாஸ் இன்ஜுரிஸ் நிறையவே நடந்திருக்கு இந்த பிபி ஹவுஸில் இந்த சீசனில் மெயினாக. அப்போல்லாம் யாருமே எதுவுமே கேட்கல. ஈவன் பாருக்கு வந்துட்டு ஐயில் இன்ஜுரி ஆனப்போ கூட அதை ஒரு ஃபன்னி மீம் டெம்ப்ளேட்டாக மாற்றி எல்லாருமே சிரிச்சுட்டு தான் இருந்தோமே தவிர்த்து ஜஸ்டிஸ் ஃபார் பாரு அப்படின்ட்டுலாம் யாருமே வந்துட்டு போடலை. ஆனால் இப்போ மட்டும் ஜஸ்டிஸ் ஃபார் சாண்ட்ரா அப்படின்ட்டு எல்லாருமே வந்துட்டு ஷேர் பண்ணாங்க. ரீசெண்டாக அரோரா அண்ட் வாட்டர்மெலன் என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே நிறைய பேர் கொந்தளிச்சாங்க. இவங்களெல்லாம் ஏன் வந்துட்டு பிபிக்குள்ளே விட்டுறீங்க அப்படின்னு இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதே பீப்புள் அவங்க ரெண்டு பேரையும் இப்போ அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களே நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கும் போது பார்வன் கம்ருதீன் விஷயத்தில் ஏன் இவ்வளோ ஹேட்டட் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. நான் வந்து செத்து கிடந்தாலும் இவங்களுக்குலாம் ஒன்றுமே ஆகாது. அந்த ரெண்டு பேர் பண்ணதுமே ரொம்ப பெரிய தப்பு. அதுக்காக அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அவங்க லைஃபையே ஸ்பாயில் பண்ணி வெளியும் சென்ட் பண்ணியாச்சு. ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் ட்ரிகர் பண்ண பர்சனை யாருமே எந்த ஒரு கொஷனுமே பண்ணவே இல்லை. பார்வை வந்துட்டு ஒரு 5 மெம்பர்ஸ் வந்துட்டு கேம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அழுத்தி ஒரு கேம் ஆடியிருப்பாங்க. அதை பற்றியுமே ஹோஸ்ட் எந்த ஒரு கொஷனுமே பண்ணலை. சீசனோட ஸ்டார்டிங்லேருந்து நம்மள எல்லாருமே கமெண்ட்ஸில் போயிட்டு அரோரா அண்ட் துஷாரை வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க, வாட்டர்மெலனை வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க, பார்வை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க, கம்ருதனை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிஜமாவே ஒரு 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே சென்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் ரெட் கார்டு அப்படின்றதுக்கான ஒரு அதோட வேல்யூவே போயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கணும் ஒரு ரெட் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா. பட் ஆனால் இவங்க வந்துட்டு பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. இவங்க வந்துட்டு கேமில் வந்துட்டு இவ்வளோ அக்ரெசிவாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் ரெட் கார்டு கொடுத்தோம் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஏன்னா இந்த அக்ரெசிவ்னஸ் அப்படின்றது இந்த சீசனோட ஸ்டார்டிங்லேருந்தே இருந்துச்சு. அப்போல்லாம் நீங்கள் வந்துட்டு கேட்டுருந்துருக்கணும். அப்படி பார்த்தா இந்த சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே தான் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இவ்வளோவுமே நடந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறீங்க, அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியாவை மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு ஷோக்காக ஒரு ரீல் போட்டு செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்றத விட ஒரு 2 days பேக் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் சூரஜ் அப்படின்னு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. அது யாருக்காவது தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு இப்போவே கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அது என்ன இஷ்யூன்ட்டு. அதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பேசணும். அதெல்லாம் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு ஒரு ஷோக்காக ஒரு ஷோவை விட்டு ஒரு 2 பேர் வெளியே வந்துட்டாங்க, அவங்கள டிஃபேம் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணி வீடியோ போடுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸ் போஸ்டாக இருக்கட்டும் ரீல்ஸாக இருக்கட்டும் இதை பற்றி கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் தென் ஒருத்தவங்க ஒரு செலிப்ரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக பேசி அவளாம் நாய் பேய் அப்படி இப்படின்ட்டு நான் துப்பிடுவேன் அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அவள் செத்து போட்டோம் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போது ஷோக்குள்ளேருந்து அவங்க பண்ணது தப்புனா அவங்களுக்கு நம்ம பண்ணுறதும் தப்பு தானே. இப்போது லெட் தெம் லிவ். கொஞ்சமாவது முடிஞ்ச அளவுக்கு கைண்டாக இருப்போம். செலிப்ரிட்டிஸ் இந்த அளவுக்கு ஒரு இஷ்யூவை பேசியிருக்கீங்க, உங்கள் வீடியோஸ் எல்லாம் பயங்கரமாக வைரல் ஆகிருக்கு, அவ்வளோ வியூஸ் போயிருக்கு. இவ்வளோ வந்துட்டு இந்த இஷ்யூவை பற்றி பேசுகிற நீங்கள் தயவு செஞ்சு ஜஸ்டிஸ் ஃபார் சூரஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த இஷ்யூவை பற்றியும் தயவு செஞ்சு வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுங்கள். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் ரொம்ப யோசித்து பயந்து அப்படி தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என் ஃபேமிலியும் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குமே ரொம்பவே ஹேட் இருக்குது. அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னாலே நம்மளையுமே சேர்த்து ஹேட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த பொண்ணுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா, பொண்ணோட கேரக்டர் என்ன அப்படின்லாம் பேசிட்டாங்க. அதனாலே யாருமே அவங்க சைட் பேசக்கூட வரமாட்டேங்கிறாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோட நோக்கமே அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது கிடையாது. சோஷியல் மீடியாவை தயவு செஞ்சு ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். அண்ட் தேவையில்லாமல் ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு கைண்ட் ரிமைண்டராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.